nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். இதான் டைனிங் டேபிள். இங்க வந்து எங்க போட்டோ பெருசா வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். அப்ப இது வரவும் இதை மாட்டிட்டோம். ஓ பயங்கரமா இருக்கே. என்னது இதெல்லாம்? இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்து தான் கண்டுபிடிச்சாரா? அவர் தான் அந்த ஐடியா பண்ண சொன்னாரு. டைனிங் டேபிள் பண்ணதோட சரி, இன்னும் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. இது ஏன் பிளான் பண்ணனா, ஒரு டைம் வந்து ஐக்கிபேரி வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் இல்லை, எல்லாருமே சோஃபாவில் உட்காந்து கையில் வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் யோசிச்சேன், சரி இந்த மாதிரி அது செட் பண்ணி டைனிங் டேபிள் வாங்கி போட்டால் வீடு கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும், அதனால இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்களா அப்படின்ட்டு ஐடியா பண்ணது. இது வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு கெட்ட கனவோ எதுவுமே வராது, நிம்மதியாக தூங்கும். இது என்ன பீரோன்னு நினைச்சிங்களா? ஆமா, உங்களுக்கு 100 பவுன் நகை இதுக்குள்ள தானே இருக்கு. எனக்கு வந்து எங்களோட பாத்ரூமை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நான் இப்படி வச்சிருக்கேன். பாத்ரூமுங்க என்னக்கா வேற லெவல்ல கிரியேட்டிவிட்டி பண்றீங்க. ஆமா, அங்க என்னன்னா மடிச்சு போட்டு டேபிள் டக்குன்னு எடுத்து இதான் டைனிங் டேபிள் அப்படிங்கிறீங்க. எத்தனை வீட்டுக்கு தெரியுமா வாடகை வீடு மாத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா தூக்கிட்டு போயிட்டு. வாடகை வீட்டுல இருக்கிறதுடைய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க. ஹாய். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திண்டுக்கல்ல இருக்கோம். ஸோ இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேவரட் தாமரை அக்காவை வந்து இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். ஸோ மீட் பண்ணி அவங்க ஹோம் டூர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்போம், பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நமக்கு ஸ்பெஷலாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் சேர்ந்து அவங்க கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேக்கா. கஷ்டப்பட்டு பல இதை தாண்டி டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு சென்னையில இருந்து வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இதை வந்து வீடியோல தான் உங்க வீடை வந்து பார்த்திருக்கோம், இன்னைக்கு வந்து நேர்லயே பாக்குறோம். எனக்குமே ரொம்ப சந்தோஷம். கலாட்டாவில இருந்து இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்குது, எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரிய பங்களாலாம் கிடையாது, எங்களுக்கு ஒரு சின்ன குட்டி, உங்க மனசு போல ஒரு நல்ல வீடு. அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. எடுத்தோடனே என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி? ஆமா, இது வந்து முன்னாடி எங்க மாமியாருக்கு அவங்க பொட்டு வைக்க ட்ரெஸ் பண்ண அவங்களுக்கு இது நாங்களும் அடிக்கடி பாத்துக்குவோம். எங்களுக்கு உள்ள ஒரு சின்ன கண்ணாடி வச்சிருக்கேன். இது வந்து அதுக்கு லைட்டிங் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் யார் ஐடியா? இது வந்து எங்க வீட்டுக்கார ஐடியா. உங்க ஐடியா எதுவும் இல்ல? அவர் வேற நான் வேறயா? 2 பேரும் ஒண்ணுதானா? தெரியுது பாருங்க. என்ன இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது எனக்கு. தோமரை சொல்லி ஒருத்த சாரதி. இது எங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை கேட்டப்பா? இல்ல இது வந்து பிபி ஜோடி. இது என்னோட பெரிய பையன் குழந்தையா இருக்கையில அந்த போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. சூப்பர். அது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிக்சரா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டுற மாதிரி. ஆமா, என்னோட ஐக்கிபேரி நாங்களே ரொம்ப க்ளோஸ், இன்னைக்கும் நாங்க ரொம்ப பாசமா இருப்போம். அதனால பெருசா அவ போட்டாவும் என் போட்டாவும் பிபி ஜோடி இருந்ததை பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இது இந்த மாதிரி இந்த போட்டோ இருக்கணும், இந்த இடத்துலதான் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு எடுத்து அமிச்சிங்களா? அந்த மாதிரி நம்ம வீட்டுல போட்டோ என்ன சொன்னாங்க? பயங்கர சந்தோஷப்பட்டான். இது நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தவனே இதை வச்சு கேக் வெட்டினாங்க, அது அப்படியே இருக்கு. அது நம்மளா இதுக்கு எடுக்கணும். செம்ம நீட்டா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களே. அது எங்க மாமியார் தெரியும். சும்மா அப்படி உண்மையை சொல்றீங்களான்னு செக் பண்ணி பார்த்தேன். சூப்பரா ஒரு அழகான நீட்டான செட்டப் இந்த ஹால்ல வந்து பண்ணிருக்கீங்க. இந்த வேற என்ன இந்த ஹால்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் நீங்க வந்து எங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க? டைனிங் டேபிள் இருக்கு. எங்க டைனிங் டேபிள் எங்க இருக்கு? இப்படி இருக்கு, அதெல்லாம் நான் காட்டுறேன் வாங்க. என்னக்கா பயங்கரமா ஏதோ டெக்னாலஜி வச்சு ஏதோ பண்ணி பார்த்தோ என்ன கிராஸ் ஆயிட்டு இருக்கீங்க. இது எங்க டைனிங் டேபிள்? இதுதான் டைனிங் டேபிள் எங்க வீட்ல. இங்க வந்து எங்க போட்டோ பெருசா வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். அப்ப இது வரவும் இதை மாட்டிட்டோம். இப்ப வந்து இதை ஓபன் பண்றது பார்த்து தான் பண்ணுவாரு, எனக்கு கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். சரி, அந்த வேலைகள் எல்லாம் அவர்கிட்ட இதை நான் செய்யறேன். இதை எப்படி நான் கலட்டிடுறேன். வந்துருச்சு, அதை வந்து அவர் பண்ணுவாரு. ஓ பயங்கரமா இருக்கே. என்னது இதெல்லாம்? இந்த டெக்னாலஜி எல்லாம் பார்த்து தான் கண்டுபிடிச்சாரா? அவர் தான் அந்த ஐடியா பண்ண சொன்னாரு. எங்களோட டைனிங் டேபிள்.
பண்ணதோட சரி, இன்னும் இது உட்காந்து வரைக்கும் சாப்பிடவே சாப்பிட்டது இல்ல. இல்லை. இன்னைக்கு சாப்பிட்டுருவோம் அவ்வளவுதானே. கீழே உட்காந்து தான் பிடிக்கும். யாராவது வந்தா அங்க உட்காந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்ட்டு. இது ஏன் பிளான் பண்ணேன்னா, ஒரு டைம் வந்து ஐக்கி பேரி வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஆமா. வந்திருக்கும் போது எங்க வீட்டில் டைனிங் டேபிள் இல்லை, எல்லாருமே சோஃபாவில் உட்காந்து கையில் வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போதான் யோசிச்சேன், சரி இந்த மாதிரி அது ஒரு செட் பண்ணி டைனிங் டேபிள் வாங்கி போட்டால் வீடு கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், அதனால இதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அப்படின்ட்டு ஐடியா பண்ணது. எப்படிங்க இதெல்லாம் பிடிக்கிறீங்க? எங்க இருந்துங்க இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு? எல்லாமே வருதான். இது பாத்தீங்களா, அந்த செவர் பிளஸ் ஸ்டிக்கர், இது எல்லாமே என் வீட்டுக்காரர் தான் ஒட்டினாரு. இது வந்து காசு கேட்டாங்க, 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் கேட்டாங்க ஒட்டுறதுக்கு. வேண்டாம் மாமா இருக்காரு அப்படின்னு அவரே ஒட்ட வச்சிருக்கேன். இல்ல புரியல. ஒரு 15,000 அதெல்லாம் வேணாம், அவரை வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன். ஆமா, நான் எடுத்து கொடுத்தேன், அவர் ஃபுல்லா ஒட்டிட்டாரு. சோ அப்ப வீட்ல இந்த எலக்ட்ரீஷியன் வேலை, பிளம்பிங் வேலை எல்லாமே அது வந்து வரணும், ஆள் தெரியாது அவருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் தான் பண்ணணும். முயற்சி பண்ணுவேன், யாராவது சொந்தக்காரவங்க இருக்காங்களா, தெரிஞ்சவங்க இருக்காங்களா எலக்ட்ரிஷியனுக்கு அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கேன். என்னால எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மி பண்ணி பேசிடுவேன். ஆனா வெளியே என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. தாமரை அக்காவுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு சென்னையில வாங்கிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நீங்க வேற 1 கோடி இல்லைங்க, ஒரு காம்ப்ளெக்ஸே தாமரையோட தான். நீங்க வேற ஏர்போர்ட்டே என்னதுன்ட்டாங்க. உண்மையை சொல்லு, காம்ப்ளெக்ஸ் உன்னோட தானே. நீமா பாப்பா ஒரு கடை கூட 4 ட்ரெயின் வாங்கி விட்டுருக்கேன் வேற. இதெல்லாம் யூடியூப்ல பாக்கலையா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா ஒரு செட்டப் சரியா பண்ணிருக்கீங்களே. ஆமா, இதெல்லாம் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணது இதெல்லாம். இந்த பக்கம் எல்லாம் கபோர்டு போட்டு, இது எல்லாமே எங்க வீட்டுக்காரோட ஐடியா தான் இதெல்லாம். நமக்கு இந்த அளவுக்கு மூளை வேலை செய்யாது உண்மையிலுமே. ஏன்னா எனக்கு என்ன அதிகமா இது பண்ணுவேன்னா, எப்படி சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், இவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய யோசிப்பேன். இந்த மைண்டுக்குள்ள போய் யோசிக்கிறதுலாம் எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு சுத்தமா வராது. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா இங்க இருக்கிறதெல்லாம்? இதெல்லாம் நாங்க அங்க பீச்சில் வந்து இந்த வளையம் போடுவாங்க தெரியுமா, அதுல போட்டு ஜெயிச்சதா? இதுக்காண்டி பீச்சுக்கு போய் வளையம் போட்டு ஜெயிச்சு வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியாக்கா? இல்ல, அதிகமா நான் தான் ஜெயிச்சேன். இது நானு, ஐக்கி பேரி, இவரு. சரி, நீயும் தான். இது பயங்கர பிசினஸா இருக்கேக்கா. 50 ரூபாய்க்கு வித்தாலே தேருமேக்கா. பயங்கரமா அவங்கள்ட்ட போய் நான் என்ன பேசுவேன்ட்டா, மொத்தமா பேசி வாங்கிடுவேன். 300 ரூபாய்க்கு 100 வளையம் இந்த மாதிரி மொத்தமா 100 உட்காந்து போட்டு. ஆமா, எத்தனை பேர் இருக்கோம், போட்டுட்டே இருப்போம் நிறைய. அப்படி வாங்கினது அது எல்லாமே. ஒரு நாள் வந்து இப்ப எப்படி வந்து இன்னைக்கு உங்க வீட்டை சுத்தி பக்கம் வந்திருக்குமோ, டேவ் டு தாமரை செல்வின்ட்டு ஒரு நாள் பூரா நீ என்ன செய்யறேன்ட்டு உன் கூட வந்து தெரிஞ்சுக்க போறோம். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதாவது ஃபன்னா இருக்கும் என் வாழ்க்கை. இதாங்க எங்க மாமியார் ரூம், அங்கிட்டு பூஜை ரூம். இதை வந்து அயன் பண்றதுக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு பீரோ மாதிரி, அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. தாமரை அக்காவுடைய 35,000 சாரி இந்த பீரோக்குள்ளதான் இருக்கு. ஆமா, இதுதான் எங்களுடைய சாமி ரூம். முருகப்பெருமான் இருப்பாரு, குலசாமி எல்லாமே இங்கதான். எங்க மாமியார் குடி இருக்கிறதும் இங்கதான். இங்கதான் எங்க மாமியார் அதிக நேரம் அங்கதான் இருப்பாங்க, கிச்சன்ல இங்கேயும் தான் இருப்பாங்க. 24 மணி நேரம் சாமி கும்பிட்ற ஆள்லாம் எங்க மாமியார் தான். அப்பா, தெய்வீகமா இருக்கு இந்த இடமே, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இங்க வந்தாலே ஒரு நிம்மதியா இருக்கும். இது வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு கெட்ட கனவோ எதுவுமே வராது, நிம்மதியா தூங்குவோம். சாமி நிறைஞ்சு, என்னோட முருகப்பெருமான் நிறைஞ்சு இருப்பாரு. இவங்கதான் எங்களோட குலசாமி, கொண்டம்மாள் பெருமாள் இங்க இவங்கதான். ஓ, ஓகே ஓகே ஓகே. குலசாமி இது என்னோட இஷ்ட தெய்வம். நீங்களும் நல்லா பக்தி ஜாஸ்தி உங்களுக்கு உண்டு. முருகன் பைத்தியம் நானு. சூப்பர். சோ இந்த ரூம் வந்து எக்ஸ்க்ளூசிவா சாமி ரூம் அப்படின்ற மாதிரி தான். தூங்குறதெல்லாம் மாட்டீங்க? இங்க தூங்க மாட்டாங்க மாமியார், எல்லாருமே ஒரே ரூம்ல தான் தூங்குவோம். வாங்க அந்த தூங்குற ரூம் போய் பாப்போமா? வாங்க. சரி, அதான் எங்களோட பெட்ரூம். அடடா, பிரவுனி அதான் எங்களோட புது வரவு. இங்க வாடி அழகி, இங்க பாரு அக்கா, பாரு அக்கா பாரு. எனக்கு கொஞ்சம் பயம், என்ன இந்த பக்கம் இப்படி வந்துருங்க. இதுதான், நானுமே ரொம்ப பயப்படுவேன். இப்பதான் இப்போதைக்கு இதாயிடும். இதான் எங்களோட பெட்ரூம், எல்லாருமே இங்கதான் தூங்குவோம். இந்த அழகான பிங்க் கலர் இது நானு. சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் தான் இந்த இது. இங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ பாத்தீங்களா, அதெல்லாம் பிபி ஜோடியெல்லாம் எடுத்தது. அந்த போட்டோ பத்தி எல்லாம் பேசுறேன். நான் ஒரு போட்டோவை கட்டுறேன். யாருது நம்ம பார்த்துவாரு? ஆமா, பக்கத்துல யார் அந்த லேடிஸ்? நான் தான். நீங்களா? தாமரை அக்கா அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணப்போ எடுத்தது. கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பிள்ளைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணப்போ எடுத்ததுன்றியே. அது என் பெரிய பையன். ஓ, குட்டி பிள்ளை போட்டோனா எங்களுக்கு தெரியாதுல்ல. அது என்னோட பெரிய பையன். அப்ப அவளை குட்டியா தான் இருப்பாரு. கியூட். ஆமா, சூப்பர். அப்படியே பக்கத்துல வந்தா இது வந்து பிக் பாஸ் என்ட்ரி அப்ப எடுத்தது. அல்டிமேட் என்ட்ரி அது.
பயங்கரமா அப்படியே சேஞ்ச் ஓவர். இதுல இருந்து அதுக்கு ஒரு அப்படியே சேஞ்ச் ஓவர் மாறிடுச்சு. பாருங்க. அதுல இருந்து இதுல எப்படி இருக்குல்ல என்ன கெட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. பிபி ஜோடி ம். நாலான தாமரை டான்ஸ். இங்கிட்டு பீரோ வச்சிருக்கீங்களே, ஒரு அட்டாச்டு பாத்ரூம்னு ஒண்ணு இந்த ரூம்குள்ள வச்சாதான் என்னக்கா? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. வாங்க என்னோட பாத்ரூம் எல்லாம் நான் காட்டுறேன் பாருங்க. யாருக்கு அதாவது ரகசியமா வச்சிருக்கேன் நான். இதுல பீரோன்னு நினைச்சீங்களா? ஆமா, உங்களோட அதெல்லாம் இல்ல. ஒரு 100 பவுன் நகை இதுக்குள்ளதானே இருக்கு. எனக்கு எங்களோட பாத்ரூமை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நான் இப்படி வச்சிருக்கேன். பாத்ரூமா? பாத்ரூமுங்க. என்னக்கா வேற லெவல்ல கிரியேட்டிவிட்டி பண்றீங்க. ஆமா அங்க என்னன்னா மடிச்சு போட்டு டேபிள் டக்குன்னு எடுத்து இதான் டைனிங் டேபிள் அப்படிங்கிறீங்க. ஆமா. இங்க என்னன்னா வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து அதாவது பார்த்தா கஷ்டப்பட்டே வாழ்ந்துட்டோம். நம்ம நினைச்ச மாதிரி கொஞ்சம் வாழ்வோம் அப்படின்னு நானே என் வீட்டுக்கார ஐடியா பண்ணி எத்தனை வீட்டுக்கு தெரியுமா வாடகை வீடு மாத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா தூக்கிட்டு போயிட்டு. சரி, வாடகை வீட்டுல இருக்கிறதுடைய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன ரொம்ப சொல்லுவீங்க? அதை பண்ணாத இதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம நீட்டா வச்சிருந்தாலும் குறை சொல்லணுமே வந்து சொல்லுவாங்க. இன்னொன்னு வாடகை கூட எல்லாமே பிரச்சனை தான் வாடகை வீட்டுல. இப்பதான் நாங்க நிம்மதியாவே இருக்கோம் இந்த வீடு வாங்கினது. இன்னும் நீங்க பேசும்போது சொன்னீங்க, நான் சில நேரம் பஸ் ஸ்டாண்டே தூங்கிடுவேன். ஆமா. பஸ்ல அப்ப அங்கேயுமே ஒரு சேஃப்டி. இப்ப வாடகை வீட்டுல அந்த அளவு சேஃப்டி இருக்கு. சொந்த வீடு அப்படிங்கும் போது அது எவ்வளவு சேஃப்டி. அப்பா நம்ம பயங்கர சந்தோஷமா இருக்கும். இன்னொன்னு அப்பெல்லாம் என்னை பகல்ல யாராவது பார்த்தானே என்னை யாருன்னே தெரியாது. ரொம்ப கருப்பா அடையாளமே மேக்கப்புக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம இருப்பேன். எனக்கு திரும்பி கூட யாரும் பார்க்க மாட்டாங்க மேக்கப் கலைச்சிட்டானா நாடகத்துல இருக்கையிலே. அதனால சேஃப்டின்றீங்களா? என்ன எல்லா வகையிலையும் சேஃப்டி தான் நானு. ஆமா, சூப்பர். இது எங்களோட அது என்னோட சின்ன பையன். இது எங்க நாத்தனார் பையன். அது என் பையன் சின்ன பக்கத்துல இருக்கிறது அது என்னோட பெரிய பையன். பக்கத்துல இருக்க அந்த அக்கா சுடிதார் போட்டக்கா நான் தான். அது நானு. இது எங்க வீட்டுக்காரு, என் பெரிய பையன், நானு. சூப்பர். இது எப்ப இது என்ன மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரெடி ஆனதா? சரி, உங்களுக்கு உங்களை மேக்கப்போட பிடிக்குமா மேக்கப் எல்லாம் பிடிக்குமா? மேக்கப் இல்லாம தான். நாங்க ஒரு 2 டைரக்டர் என்ன பண்ணாங்க, நீங்க மீடியாக்குள்ள வந்துட்டீங்கம்மா, நீங்க வீட்டுக்குள்ளேயே பட்டையை பூசிட்டு நீங்க சாமி முடி இருங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வரையில கொஞ்சம் நீட்டா வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால அங்க கிளம்பி போய் கொஞ்சம் பட்டை இல்லாம போவேன். மத்தபடி குளிச்சிட்டனாவே ஒரே பட்டமயமா தான் இருப்பேன். தெய்வீக குழந்தையடா அப்படின்ற மாதிரி. அவ்வளவு பிடிக்கும். சூப்பர். சோ இந்த அழகான பிங்க் கலர் தாமரைக்கா சூஸ் பண்ணது, மத்த ஐடியாஸ் எல்லாமே பார்த்து சூஸ் பண்ணது, அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. பிங்க் கலர் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி ஸ்டிக்கரும் அதே மாதிரி எல்லாமே அப்படிதான் ஒட்டிருக்கேன் பத்தியா. ஸ்கிரீன் எல்லாமே அதே மாதிரி எனக்கு பிடிச்சது. அந்த பிங்க்னா அவ்வளவு பிடிக்கும். பச்சை தான் பிடிக்கும். ஆனா இந்த பெட்ரூம் இந்த மாதிரி பெட்டு கவர் கூட எனக்கு இந்த கலர்ல தான் இருக்கணும். அந்த தலாணி உரையெல்லாம் ரோஸ் கலர்ல தான் இருக்கும். எங்க மாமியார் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா. நம்ம இப்ப கேட்டேன் எங்கம்மா அந்த இது அப்படின்னு கேட்டேன், காணோம். அவங்க ஏதோ ஒரு கண்ணுக்கு நல்லது பண்ணிருக்காங்க. அது பச்சை எனக்கு பிடிச்ச கலர் தானே. ரைட், சூப்பர். அழகான ஒரு பெட்ரூம். இதுதான் எங்களோட ஹோம் டூர். சூப்பர். எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சொல்லிடுறோம். இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பவே தடங்கல் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு முயற்சி பண்ணியிருந்திருப்பேன். ஆனா ஒரு மனசுல இப்ப வீட்டுல அப்படி இருக்கேன்னு இருக்கும்ல. இப்ப தைரியமா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அதை மட்டும் இது பண்ணலாம்ல. அந்த அளவுக்கு இவரும் சப்போர்ட் பண்ணுவாரு. எங்க மாமியார் இது வரைக்கும் கேட்டது இல்ல, ஏப்பா அப்படி இது பண்ற அப்படின்னு. என்னப்பா பண்ணிருக்க அவர் அதான் கேட்பாங்க. அதனால நீ பண்ணுதான் சொல்லியிருக்காங்களே தவிர இது வரைக்கும். அதுல எனக்கு சந்தோஷம். நிறைய பெண்களுக்கு வீட்டுல எவ்வளவோ எதிர்ப்பு இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.